ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோகிலா லைஃப். இன்னைக்கு நான் உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன். ஜஸ்ட் வந்து சிம்பிளான வீடியோ தான். இது வந்து நான் எப்போ எடுத்திருந்தேன்னா சாட்டர்டே மார்னிங் போல இந்த வீடியோ நான் எடுத்திருந்தேன். அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சொல்ல போனா இது என்ன வீடியோவா இருக்கணும், நம்ம வந்து ஆஃப் டே வந்து நான் என்ன வேலை செஞ்சேனோ அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டே நைட்டே வந்து நான் மாவுக்கு வந்து அரிசி ஊற போட்டுருந்தேன். இந்த வாட்டி எப்படி அரைக்கலான்னா, எப்பவுமே வந்து பச்சரிசி, புழுங்கரிசி கலந்து தான் அரைப்போம். இந்த வாட்டி இது மாரி சிவப்பரிசி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சு பார்க்கலாம். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இது மாரி அரைக்கிறேன். அது எப்படி வரப்போகுது தெரியல. பட் வந்து ஒரு பயத்தோட தான் ஊற போட்டுருந்தேங்க. என்னென்ன அரிசி நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா, புழுங்கல் அரிசி நம்ம எப்பவுமே இட்லிக்கு ஊற வைப்போம்ல, அதே புழுங்கல் அரிசி பிளஸ் வந்து மாப்பிளை சம்பா அரிசியும், காட்டு யானம் அரிசி அது 2மே தான் ஊற போட்டிருந்தேன். என்ன ரேஷியோன்னு எடுத்து ஒரு ஒரு டம்ளர் தான் எடுத்திருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்றதுனால எப்படி வரும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால கொஞ்சமா போட்டு அரைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது 2மே வந்து ஒரு ஒரு டம்ளர் பிளஸ் வந்து புழுங்கல் அரிசி அதுவும் எடுத்தேன். இந்த வாட்டி வந்து கருப்பு உளுந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு உளுந்து அரைக்கிறதுக்காக ஊற போட்டுருக்கேங்க. எப்பவுமே வந்து வெள்ளை உளுந்து வந்து சீக்கிரம் ஊறிடும். அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா கருப்பு உளுந்து வந்து ஊறவே இல்லங்க. 2 மணி நேரம் ஆயிடுச்சு, 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அது வந்து ஊறவே இல்ல. அதுக்கப்புறம் வந்து டைம் ஆயிடுச்சு. அக்கா வேற வந்துட்டாங்க என்ன கூப்பிட்டு போறதுக்கு. அதனால என்ன பண்ணேன், அப்படியே எடுத்து உளுந்து மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். அது வந்து நம்ம நைட் வந்து அரைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். அது எப்படி வந்து ஊறி வரும்னு தெரியல. பட் வந்து அரிசி நல்லா நல்லா கொர கொரன்னு அரைச்சு எடுத்தாச்சுங்க. நான் நைட்டு ஊற போடும்போது என்னவோ பாதி தான் ஊற வச்சிருந்தேன். அந்த பாத்திரத்துல வந்து பாதி அளவு தான் அரிசி வந்து ஊற வச்சிருந்தேன். காலையில பார்த்தா நல்லா ஊறி அந்த பாத்திரம் ஃபுல்லாவே வந்துருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஊறுன அரிசி சாப்பிட்டா வந்து அது ஒரு டேஸ்ட்டா இருக்கும். அது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால கொஞ்சமா ஊறுன அரிசி எடுத்து வாயில போட்டு அரைச்சுட்டு இருந்தேங்க. மாவு அரைக்கும்போது சைட் பை சைடு வந்து சமையலுமே செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சமைச்சிருந்தேன்னா, சாம்பார் இருந்ததா, சரி வந்து கோவக்காய் வந்து ஃப்ரை பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சா, என்னோட ஜீக்குமே வந்து கோவக்காய் ஃப்ரை வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால சரி வந்து கோவக்காய் ஃப்ரை பண்ணிட்டு, பேபி பொட்டேட்டோ இருக்கா அதுவுமே வந்து வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு, அததான் வந்து அப்பா கடையில இருந்து கொண்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து காலையில வந்து விளக்கேத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம விளக்கேத்தி சாமியும் கும்பிட்டாச்சுங்க. கும்பிட்டு தான் அடுத்த வேலை எந்த ஒரு வேலை நம்ம செய்யும்போது ஃபர்ஸ்ட்டே வந்து நம்ம வந்து விளக்கு ஏத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸா இருக்கும். நம்ம அப்புறம் விளக்கேத்திடலாம், அப்புறம் விளக்கேத்திடலாம்னு நினைக்கும்போது, நம்மளால ஏத்தவும் முடியாத டைம் வந்து ரொம்ப அதிகமாயிடும். எப்பவுமே வந்து காலையில எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு விளக்கேத்துங்க. அந்த டே ஃபுல்லா நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்புறம் விளக்குலாம் ஏத்தி சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு, ரிட்டர்ன் வந்து நம்ம கிச்சனுக்கே போயாச்சு. அதுக்கப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பிச்சிருந்தேன். கோவக்காய் வந்து நல்லா சின்ன சின்னதா ஸ்லைஸா கட் பண்ணிக்குவோம். அது வந்து பெருசு பெருசா கட் பண்ணா அந்த டேஸ்ட் வராது. அது வந்து நீள வாக்குல வந்து நல்லா நீட்டா கட் பண்ணிட்டு, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள்தூள் இத போட்டு நல்லா சுருண்டு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அந்த கோவக்காய் ஃப்ரை வந்து எதுக்கு நல்லா இருக்கும்னா, தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் இதுமாரி காரம் வந்து கம்மியா இருக்கும் தெரியுமா? அந்த டிஷ்ஷுக்குலாம் வச்சு சாப்பிடும்போது கோவக்கா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹெல்த்துக்குமே வந்து ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்பலாம் வந்து என்னோட ஃபுட் ஹேபிட் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும். இதுதான் வந்து நான் மெயினா கான்சன்ட்ரேஷன் பண்றேன். ஏன்னா வந்து நான் வந்து ரொம்ப அதிகமா வந்து வெளி ஃபுட்டு அதெல்லாம் வந்து நான் எடுத்துக்கவே மாட்டேங்க. எ எது எது சாப்பிடணுமோ அது அது மட்டும் அப்படிதான் சாப்பிட்டு இது பண்ணிட்டு இருப்பேன். ஆனா வந்து எப்படின்னா எத பார்க்குறாரோ அத வாங்கி சாப்பிடுவாரு. இந்த ஹெல்த்தியா சாப்பிடணும், ஹெல்த்தியா இருக்கணும் அதெல்லாம் அந்த பயப்புள்ளைக்கு கொஞ்சம் கூட எட்டாது. நானும் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் தெரியுமா? அது மாரி அட்வைஸா குடுப்பேன். ஆனா வந்து அப்ப அட்வைஸ் குடுக்குற டைம், ஓகேப்பா இதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன்ப்பா, சரிப்பா அப்டின்னுவாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல மறுபடியும் வந்து அதே தான் சாப்பிடுவாரு. கிட்ட இருக்க ஒரே கெட்ட பழக்கம் அதுதாங்க. மத்தபடி வேற எதுவுமே இல்லங்க சொல்றதுக்கு. அந்த ஒரு கெட்ட பழக்கம் மட்டும் தான். எத பார்த்தாலும் வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாரு பயப்புள்ள. இந்த வேணாம் அதெல்லாம் சொல்லவே மாட்டாரு. அதுவும் வந்து வந்து ரொம்ப சின்சியரா திட்டிட்டே இருப்பேன். இதெல்லாம் சாப்பிடாத இதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்ல. எதுக்கு வந்து கண்ட ஃபுட்டுலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க? அந்த பாக்கெட்ல வந்து எத்தன நாள் வந்து அரைச்சு வச்சிருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் சாப்பிடாத அப்டின்னா, ஓகேப்பா இதுக்கப்புறம் நான் சாப்பிட மாட்டேன்ப்பா அப்டின்னாரு. ஆனா மறுபடியும் அதே தான் செய்வாரு. செம்ம டென்ஷன் ஆகும். இதே மாரி வந்து உங்க வீட்லயும் வந்து இருப்பாங்க. ஆனா வந்து மோஸ்ட்லி நெறைய பேர் வந்து ஃபுட் ஹேபிட்ட வந்து ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க. சில பேர் தான் வந்து இதே மாரி இருப்பாங்க. நம்ம என்ன சொல்லி எல்லாமே வேஸ்ட்டு. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்டின்னு சொல்லுவாங்க. சில பேர் ஹெல்த்தியா இருந்தா என்ன பண்ண போறோம்? நம்மளுக்கு தோன்றத நம்ம சாப்பிடணும், நம்ம ஹேப்பியா இருக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லிஸ்ட்லயும் வந்து 4, 5 பேர் இருப்பாங்க.
ஆனா, இப்ப வர எந்த ஒரு ஃபுட்டுலயும் வந்து சத்துன்றது வந்து ரொம்ப அதிகமா இல்லங்க. நீங்களே ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஃப்ரூட்ஸ் எடுத்தா அதிலயே நெறைய கெமிக்கலு. வெஜிடபிள்ஸ் எடுத்தா அதிலயே நெறைய கெமிக்கல். அரிசியிலேயே வந்து நெறைய கெமிக்கல் வருது. அதனால வந்து நம்ம ஃபுட் ஹேபிட்ட வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது வந்து அது நம்ம ஹெல்த்துக்கு தான் அது வந்து மெயினா நல்லது. நம்ம ஹெல்த்தியா சாப்பிட்டா நம்ம ஹெல்த்தியா இருக்கப்போ எங்க அம்மா, அப்பாலாம் சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த காலத்துல வந்து சாப்பிட்டது தான் வந்து இப்ப வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப இருக்க ஃபுட்லாம் நாங்க சாப்பிட்டா இந்த இத்தன வயசு வரைக்கும் நாங்க இருந்திருக்கவே மாட்டோம். அப்படின்னு அம்மா வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து தோட்டத்து வேலைக்குலாம் போகும்போது, கொய்யாப்பழம் தான் வந்து அவங்க நெறைய சாப்பிடுவாங்களாம். அந்த கொய்யாப்பழம் பறிக்கும்போது அவங்க வந்து நெறைய சாப்பிடுறதே வந்து கொய்யாப்பழம், ஆரஞ்சு பழம் இதெல்லாம் சாப்பிட்டு தாம்மா நாங்க இப்ப வந்து இந்த அளவுக்கு நடமாடிட்டு இருக்கோம். இப்ப இருக்க ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பா எங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அம்மா வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால வந்து நீங்க வந்து டெய்லியும் இத வந்து ஃபாலோ பண்ணுங்களேன். நம்பளால முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியா சாப்பிட முடியலனா கூட, ஏதோ ஒரு சின்ன சின்ன ஃபுட் வந்து நம்ம ஹேபிட்ட வந்து மாத்தம்போது, நம்மளோட ஹெல்த்தி லைஃப்குள்ள நம்ம போக முடியும். இதுதான் வந்து என்னோட ஸ்மால் அட்வைஸ். இதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. ஃபியூச்சர்ல வர எந்த ஒரு ஃபுட்டுமே வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஹைஜீனிக்காவே இருக்கவே இருக்காது. நம்பளே வந்து இப்ப வந்து இவ்ளோ கெமிக்கலான ஃபுட் வந்து நம்ம சாப்பிடுறோம். இதுக்கப்புறம் நம்பளோட ஜெனரேஷன்லாம் என்ன சாப்பிடும், எப்படி இருப்பாங்கன்னே கொஞ்சம் நெனைக்கவே வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கு. அதனால நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் குடுப்போம். இது மாரி ஹெல்த்தியா சாப்பிடுங்க. ஹெல்த்தியான பொருளா எடுத்துக்கோங்க அப்படின்னு. இதுவே ஜங்க் ஃபுட்லாம் வந்து நெறைய வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஆனா வந்து நெறைய ஜங்க் ஃபுட் கடைலாம் வந்து இப்ப வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரீசென்ட் டேஸ்ல வந்து இப்ப ஃபுட் வந்து நம்ம வச்சோம்னா, நம்ம கண்டிப்பா வந்து நம்ம வாழ்க்கையில வந்து சக்சஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. வைக்கிறது வந்து தப்பு இல்லங்க. ஆனா அவங்களும் வந்து நம்மளுக்கு ஹைஜீனிக்கா செஞ்சு குடுத்தா அது நம்மளுக்கு ஓகே தானே. அவங்க வந்து அவங்க டேஸ்ட்டுக்காக என்னென்னவோ கலக்குறாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணா, நம்ம எல்லாருமே வந்து ஹெல்த்தியா இருக்கலாம். ஒரு சில நியூஸ்லாம் வந்து நம்ம கேள்விப்படும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்னடா இந்த வெளி ஃபுட்லாம் சாப்பிட்டா இவ்ளோ இது இருக்கா? அப்படின்னு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா வந்து இப்பயுமே வந்து ஹெல்த்தியா சமைச்சு குடுக்குறவங்களும் இருக்காங்க. நம்ம வந்து எல்லாரையும் வந்து குத்தம் சொல்ல முடியாது. ஒரு சில பேர் வந்து நல்லா ஹைஜீனிக்கா சமைக்கிறாங்க. யாராவது ஒரு சில பேர் செய்ற தப்புனால தான் மொத்த ஒரு இதுவே வந்து டேமேஜ் ஆயிடுது. இப்ப நெறைய பேர் வந்து ஹோட்டல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எப்படி இப்பலாம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, இது மாரி சிறுதானிய மாவு, சிறுதானிய தோசை, ஹைஜீனிக்கா செஞ்சு நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அவங்க கிட்ட போய் சாப்பிடலாம். எப்பவுமே வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிடுறத விட, சின்ன சின்ன கடைங்கள்ல வந்து சாப்பிடும்போது, அவங்க வந்து நல்லா ஒரு சுத்தமா செய்வாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நெறைய செய்ற இடத்துல தான் அவங்க வந்து எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. ஆனா சின்ன சின்ன ஒரு ஹோட்டல்லலாம் போய் சாப்பிடும்போது, அவங்க வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்கா தானே செய்வாங்க. அப்புறம் நான் ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்து ஜி கிட்ட சொல்லிட்டேன் ஃபோன் பண்ணி, "ஃப்ரிட்ஜ்ல இருக்க உளுந்து மட்டும் கொஞ்சம் எடுத்து வெளிய வச்சிருப்பா" அப்படின்னு. ஜியும் சரி, சரி ஓகே எடுத்து வச்சுர்றேன்னாங்க. அதுக்குள்ள வந்து நான் ஒரு 9 மணி 10 மணிக்கு போறேன்னா, அதுக்குள்ள நல்லா ஊறிடும்ல. அதனால ஒரு 7 மணிக்கெல்லாம் எடுத்து வெளிய வச்சாச்சு. நான் போற டைமுக்குமே வந்து நல்லா உளுந்து வந்து ஊறி வந்திருந்து, அதுக்கப்புறம் கிரைண்டர்ல போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆட்டுனதுக்கப்புறம், உளுந்து நல்லா உபரியா வரும் தெரியுமா? அத உப்பி வரும் தெரியுமா? அந்த டைம்ல நம்ம மாவு எடுத்தோம்னா, இட்லியுமே நல்லாருக்கும், தோசையுமே நல்லாருக்கும். ஃபைனலா வந்து மாவுலாம் அரைச்சு எடுத்துட்டு, கையோடயே வந்து எல்லாமே வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டேன். கிளீன் பண்ணிட்டு, கிச்சனையுமே வந்து நல்லா கிளீன் பண்ணியாச்சு. கிச்சன் வந்து நல்லா கிளீனா வச்சுரணும் எப்பவுமே. நம்ம காலையில செஞ்சுக்கலாம். இந்த வேலை நம்ப தானே செய்ய போறோம். எப்ப இருந்தாலும் நம்ப தானே செய்ய போறோம் சொல்லி அந்த ஒரு மைண்ட் மட்டும் கொண்டு வரவே வராதீங்க. கையோட கையா நம்ம பாத்திரத்த கழுவி வைக்கும்போது, இப்ப காலையில எழுந்துக்கும்போது மைண்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. காலையில எழுந்துக்கும்போது பாத்திரம் இவ்வளோ இருக்கா அப்படின்னு நெனச்சாலே நம்மளுக்கு பாதி நெஞ்சு வலி வந்துரும். அதனால நைட்டே வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டு அடுப்புலாம் வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சுட்டாலே, காலையில நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம வேலை செய்யவும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுதான் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கிச்சன்ல சாமான் இருந்தாலே எனக்கு புடிக்கவே புடிக்காது. நான் சமைக்கும்போதே கையோட கையா வந்து பாத்திரத்த வந்து கழுவி வச்சுருவேன். லாஸ்ட்டா கழுவுவோம். சமைச்சு முடிச்சுட்டு கழுவுவோம். அந்த ஒரு இதுக்கே நான் போகவே மாட்டேன். எனக்கு அது புடிக்கவே புடிக்காது. ஃபைனலி நம்ம வீட்ல இருக்க எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அடுப்புல வந்து பால் வச்சிருந்தேன். அது மட்டும் நாட்டு சர்க்கரை, பால் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டோம்னா, நம்ம வேலைலாம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நல்லா தூங்க வேண்டியதான். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ்.
இந்த வீடியோ பார்க்குற வந்து எத்தன பேர் வந்து, நான் வந்து ஹெல்த் மேல வந்து ரொம்ப கான்ஷியஸா இருப்பேன். ஹெல்த்தியான ஃபுட் தான் சாப்பிடுவேன். ஹெல்த்தியா தான் நாங்க லைஃப் ஸ்டைல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றவங்க, மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க வந்து எந்த மாரி ஒரு ஃபுட் ஹேபிட்லாம் வந்து எடுத்துப்பீங்க? அப்படி வந்து ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்க. தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்கல்ல. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து டபுள் ரெட் கலர் ஹார்டின் வந்து போட்டு விடுங்க. அப்பதான் எனக்குமே தெரியும் இந்த வீடியோ வந்து எத்தன பேருக்கு புடிச்சிருக்குன்னு. ஓகே, பாய்.